எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. குழந்தை மாணவர்களுடைய என்னிடத்திலே சொல்வார்கள். அதே போல நம்முடைய பங்காளர்கள் இந்த கழகத்துடைய மூத்த தலைவர் அண்ணன் புத்தாளம் கல்யாணம் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார். நாயகர் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே அமர்ந்திருக்கிற உச்சம் உயரம் எங்களுக்கு போல நாடாளுமன்றத்தில் ஈடுபடுவதற்கால் அதிகமாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவர் தந்து கொண்டிருக்கிற திட்டங்கள் ஏராளம். அந்த திட்டங்களை எல்லாம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் வரவேற்று வழிமுறைந்து நிறைவேற்றுகின்றன. இப்படிப்பட்ட முதலமைச்சரை எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்தை கையில் வைத்துக் கொண்டு கடந்த ஓராண்டு காலமாக நாம் தொடர்ந்து அது எஸ்ஐஆராக இருந்தாலும் மறுவாயில் என்று சொல்லுகிற டிஎம்டேஷனாக இருந்தாலும் அதற்காக ஏறத்தாழ ஓராண்டுகளுக்கு மேலாக தலைமை கழகத்தின் தலைவர் அமைச்சர்களும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களும் நீங்களும் தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். என்ன காரணம்? இத்தனை திட்டங்கள், இவ்வளவு ஆன்மீக ஒரு தலைவர் தேர்தலை எளிதாக சந்திக்கலாம். ஏன் இத்தனை முஸ்லீம்கள், ஏன் இத்தனை முன்னெடுப்புகள்? காரணம் வேறு ஒன்றுமல்ல, இதற்கு முன்னால் நமக்கு இருந்த எதிரிகள், இதற்கு முன்னால் தேர்தல் களத்திலே நாம் எதிர்த்தவர்கள் இவ்வளவு மோசமானவர்கள் அல்ல, இவ்வளவு துண்டர்கள் அல்ல. தேர்தல் ஆணையம் ஒழுங்காக இருந்தது. தேர்தல் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று நாம் பூசலிப்பட்டிருந்தோம். ஆணையம் ஒழுங்காக இருந்தது. ஆணையாளர் ஒழுங்காக இருந்தால் தேர்தல் நடக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற எதிர்கட்சிக்கான பிரதிநிதி சொன்னால் கண்ணவற்றுக் கொள்வார் என்று நாம் கவனமாக இருந்தோம். இப்போது எஸ்ஐஆர் வந்ததற்கு பிறகு நாம் ஒழுங்காக இருக்கிறோம். தேர்தல் ஆணையம் திருவிழாக மாறிவிட்ட காரணத்தினால் இந்த ஓராண்டு தான் தேர்தல் அறிவித்ததற்கு பிறகுதான் தேர்தலை பார்ப்போம். வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் தேர்தல் சூடு பிடிக்கும். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தில் திருடர்கள் இல்லை, தேர்தல் ஆணையம் திருடர்கள். ஆனால் இன்றைக்கு யார் நியாயமாக இருக்க வேண்டுமோ அங்கே திருடர்களுக்காக இருக்கிறார்கள். நாம் அந்த திருடர்களை பாதுகாப்பதற்காக இத்தனை திட்டங்களை நடத்துகிறோம். நீட் கொண்டு வந்த என்ன பரவாயில்ல, நுட்பமான பணத்தை தெரியுமா? நீட் கொண்டு வந்தான் என்ன பண்றான்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ், எங்க ஊர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், ஒரு வருஷத்துக்கு 100 சீட் வச்சுங்க. இப்போ வந்து சிஸ்டம் பார்த்தா 15 சீட்டை ஆளுநர் போடும், ஒன்றிய அரசு ஃபில் பண்ணுது. நல்லா கவனிங்க, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் உதாரணம் சொல்ல எத்தனை சீட் தெரியாது, 100 சீட்டு தான் வச்சுருவோம். அந்த 15 சீட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு போட்டா சென்ட்ரல் பூல் போடும். அந்த 15 பேர் அங்கே இருக்கலாம். அந்த பீகார் இருப்பான், மகாராஷ்டிரா இருப்பான், தமிழ்நாடு இருப்பான், கேரளா, அகில இந்திய போட்டோம். தேசிய ஒழுங்குபாட்டை நடக்கிறாங்க. இந்த அகில இந்திய போட்டாலும் நம்ம இல்லையா, நம்ம அரசு, நம்ம கட்ட மெடிக்கல் காலேஜ், அது தனியார் கல்வியாக அரசு கல்வியாக இருக்கும். எல்லாம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் ஆக முடியாது. நாங்கள் பணம் போட்டு நாங்கள் இத்தனை கோடி செலவு பண்ணி நாங்கள் மெடிக்கல் காலேஜ் ஆகிட்டா 15 செலவு வச்சுக்கலாம். ரைட், அதை கூட மனுஷன் நம்ம வீட்டு ஒட்டுல சரி தொலைக்கு போகுது. பீகார் தானே நம்ம வாங்கினாங்க, அவங்க செலவு இருந்தாங்க, அவங்க முடியாது. வருத்தம், மகாராஷ்டிரா 2 ரூபா, பீகார் 2 ரூபா, ராஜஸ்தான் 2 ரூபா, அசாம் 2 ரூபா, தப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் போவோம். இதே பழசு ராஜஸ்தான் ஒன்று இல்லை, அங்கே தமிழ் போவோம். இதே பழசு டெல்லி ஒன்று இல்லை, அங்கே தமிழ் போவோம். சரி, எல்லாரும் இங்கே தான். எங்க தப்பு பண்றாங்கன்னா, அந்த 15% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் இருக்கு. இதை பற்றி இல்லை, 15% படையாக்க முடியாது, தேவைக்க முடியாது, நாடாக்க முடியாது, உதயாக்க முடியாது, முத்தோட்ட முடியாது, படையாக்க முடியாது, பண்ணாக்க முடியாது, அதே முடியாது. 15% போட்டாலும் ஜாதி கிடையாது, எல்லாம் ஆவாங்க. இத்தனை முதலமைச்சர் இருந்தாங்கல்ல, இத்தனை முதலமைச்சர் இருந்தாங்கல்ல, 25-26 நிமிஷம் இருந்தாங்கல்ல, ஒரு சீட்டு தோணுச்சா? 15% எவ்வளவு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மகாராஷ்டிரா தேசிய கிடையாது, மகாராஷ்டிரத்தை பிற்படுத்தப்பட்டது கிடையாது, தமிழ்நாட்டுக்கு பிற்படுத்தப்பட்டது கிடையாது. இங்க எப்படி வந்து நாங்கள் வேற வேலை விட்டுருக்கோம், அவருக்கு கிடைக்கல.
கவலைப்பட்டது யார்? முத்துவேல் கருணாநிதி சார்ந்த ஒரு மனிதனால் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அந்த கலை சமயத்திலும் பிற்படுத்தப்பட்டவங்க வந்து தாக்கப்பட்டு கொண்டு வந்தவங்க. இப்ப நம்ம எங்க தனிச்சு தெரியுதா? நட்டா சொல்றாருல, மோடி சொல்றாருல, தமிழ்நாடு தனித்தே இருக்கிறது. நாங்க தனிச்சு இல்லை, எங்க அடையாளம் தான், எங்க அடையாளத்தை அனுப்பி நினைத்தார். நாங்கள் தனித்தான் இதை சொல்லி கொடுப்பதற்காக யாராவது ஒரு முகாமையாக இருந்து நாங்கள் டெல்லிக்கு அவுட்டா பண்றோம் சொல்லக்கூடிய முகாமத்தை பார்த்துக்கீங்க. இந்த பல்கலைக்கழக அதனாலதான் சொல்றேன், இந்த தேர்தல் பிஎல் 2 சொல்றேன், பிடிஎல் சொல்றேன், இது வெறும் 1500 தோழர்கள் இருக்காங்க. உங்கள் தோள்களில் இந்தியாவுடைய அரசியல் சிக்கல்கள், உங்கள் தோள்களில் இந்தியாவின் ஜனநாயகம் இருக்கிறது, உங்கள் தோள்களில் இந்தியாவுடைய மனச்சாட்சி இருக்கிறது, உங்கள் தோள்களில் இந்தியாவுடைய சோதனை இருக்கிறது, இந்தியாவுடைய இணையாமை இருக்கிறது. இத்தனையும் உங்கள் தோல்வி வைத்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அந்த தலைவரை காப்பாற்ற இந்த இயக்கம் வென்றெடுக்க எல்லோரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி வருகிறது. நன்றி.